ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. இயேசுவே ஆராதனை. சேர்ந்து பாடு. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி துதிக்கின்றோம். முழு மனதோடும் சக்தியோடும் உம்மை போற்றுகின்றோம். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிற தெய்வம், இதோ நானே உனக்கு வழியும் சத்தியம் ஜீவனாக இருக்கின்றேன், நானே உனக்கு ஒளியாக இருக்கிறேன் சொன்ன தெய்வம் நம் மத்தியில் அப்பத்தின் வடிவில் அந்த இயேசுவை உற்று நோக்கி நமக்கு உரத்த குரலில் பாடி ஜெபிப்போம். நீரே வழியும் உண்மையும் வாழ்வும், நீரே உயிர்ப்பும் அன்றோ. சேர்ந்து. நீரே வழியும் உண்மையும் வாழ்வும், நீரே உயிர்ப்பும் அன்றோ. நீரே வாயில் நீரே ஒளியும், நீரே ஆயனன்றோ. சேர்ந்து. நீரே வாயில் நீரே ஒளியும், நீரே ஆயனன்றோ. கரங்களை உயர்த்தி தட்டி சேர்ந்து பாடி. தாழ்த்தி ஆண்டவரே, தூயவர் 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 என்று வாழ்த்துகிறார்கள். நானும் அவர்களைப் போலவே வானத்துதலோடு சேர்ந்து புனித சமூகத்தோடு உண்மை வாழ்த்து ஆசைப்படுகின்றேன். இதை ஓடி வந்திருக்கின்றேன். இந்த இறக்குமணி நேரத்தில் நீ எங்கள் மேல் பொழிகின்ற எல்லா காரியத்துக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு அந்த தூயவராக உன்னை நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வேந்து உரத்த குரலில் சேர்ந்து பாடி ஜெபிப்போம். தூயவர் 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 என்று குரலை எழுப்பிடுவோம். தூயவர் 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 என்று குரலை எழுப்பிடுவோம். அகரமும் நகரமும் முதலும் முடிவும் ஆண்டவரை போற்றுவோம். அகரமும் நகரமும் முதலும் முடிவும் ஆண்டவரை போற்றுவோம். கரங்களை உயர்த்தி தட்டி தாழ்த்தி ஆண்டவரே, வேதனைகள், காயங்கள், நோய்கள் அனைத்து நீத்தம் எடுத்து மாற்றுகின்றேன். தடைகள், துக்கங்கள் எல்லாம் எடுத்து மாற்றுகின்றேன். இந்த இறக்குமணி நேரத்தில் என்னெல்லாம் மன்றாடுகின்றமோ அவை அனைத்தும் ஏற்றுக்கொண்டு விடுதலை தருகின்றீரே, அபிஷேகம் தருகின்றீரே. வெறும் கையோடு எங்களை அனுப்பாமல் உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்புகின்றீரே, சந்தோஷத்தால் நிரப்புகின்றீரே, விடுதலையும் சௌக்கியம் தந்து அனுப்புகிறீரே.
நன்றி தேவனை சொல்லிக் கொண்டு நன்றி உணர்வோடு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். நோய்கள், தடைகள், துக்கங்கள், கவலைகள், கண்ணீர் அனைத்தையுமே சேர்ந்து நோய்கள், தடைகள், துக்கங்கள், கவலைகள், கண்ணீர் அனைத்தையுமே தன் சிலுவை வழியாய் மீட்டவரே வாழ்த்தி பாடுவோமே. தன் சிலுவை வழியாய் மீட்டவரே வாழ்த்தி பாடுவோமே. கரங்களை உயர்த்தி சேர்ந்து பாடு. எல் ஜடாய் எல் ரோயியே எபினேசரானவரே, யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா. சேர்ந்து பாடு. யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, யெகோவா ஷம்மா. தாழ்த்தி தட்டி ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கியே துதிக்கின்றோம். முழு மனதோடும் பக்தியோடும் உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. சேர்ந்து ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. உயர்த்தி ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah, hallelujah, எபினேசரானவரே, யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா. இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. நம் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். கண்களை திறந்து அப்பத்தின் வடிவில் இருக்கிற இயேசுவை உற்று நோக்குவோம். பெரெங்கும் பார்வையை செலுத்தாமல் இயேசுவை மட்டும் உற்று நோக்கின்ற இயேசுவே, யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை அல்லவா எங்களுக்கு நீ தந்திருக்கின்றீர். இன்று எங்கள் மத்தியில் நீ இங்கு வந்திருக்கின்றீர். உம்முடைய இரக்கப் பெருக்கத்தை எங்கள் மேல் பொழிய நீ வந்திருக்கின்றீர். உம்மால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அருத்தந்தர்கள் இவர்களுக்காக இந்த இறக்குமணி நேரத்தில் செலவிட நீ திருவிழம் கொண்டீரே. எங்களை தகுதியிருத்த எங்களை ஒரு கருவியாக மாற்றிக்கொண்டு எங்கள் வழியாகவே அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்க நீ திருவிழம் கொண்டீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. நாங்களே பாவத்தில் இருக்கின்றோம். இருந்த போதிலும் குறைகளை நோக்காமல் நாங்கள் எந்தெந்த அருத்தந்தர்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கின்றோமோ அவர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்க நீ வந்திருக்கின்றீரே. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம் வையும். நாங்கள் பலவீனமானவர்கள். பலவீனத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சக்தி எழுந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல நிலைகளில் நாங்கள் எங்கள் பலவீனத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றோம். நீயும் அதை அறிந்திருக்கின்றீர். இதோ பலவீனராக இருக்கிற நாங்கள் உன்னை தேடி வந்திருக்கின்றோம். எங்களை திடப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை சக்திப்படுத்தும்.
பலவானே பலம் தருபவரே பலவீனன் என்னையுமே பலம் தந்து காப்பாயே பலவானே பலம் தருபவரே பலவீனன் என்னையுமே பலம் தந்து காப்பாயே பலவீனன் என்னையுமே பலம் தந்து காப்பாயே. ஆண்டவரே, எந்த அளவுக்கு நாங்கள் காயத்தில் இருக்கிற பொழுது நீ நங்கருங்கின்றீர். இது நான் மட்டுமல்ல, நான் இருக்கின்ற என் பங்கில் என் பங்கு தந்தை, எனக்கு தெரிந்த அருள் தந்தையர்கள் பலரும் இருக்கின்றார்கள். அவர்களும் பலவீனத்தோடு தான் இருக்கின்றார்கள். இதோ அவர்களுக்காக நாங்கள் உம்மிடம் மன்றாடுகின்றோம். பலவீனத்தோடு இருக்கிற நாங்கள் உன்னை தேடி வந்திருக்கின்றோம். எங்களுக்கு சக்தி தார்மணி சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை அந்த வரிகளை பாடி நாம் ஜெபிப்போம். உன் பங்கு தந்தையை ஒப்பு கொடுத்து கொண்டு ஜெபியுங்கள். பலவானே பலம் தருபவரே பலவீனன் என்னையுமே பலம் தந்து காப்பாயே பலவானே பலம் தருபவரே பலவீனன் என்னையுமே பலம் தந்து காப்பாயே பலவீனன் என்னையுமே பலம் தந்து காப்பாயே. ஆண்டவரே, உலகளவில் இதோ என் அருத்தந்தை மிகவும் திறமைசாலியாக இருக்கின்றார். உலகத்தின் அடிப்படையில் எங்கள் பங்கு தந்தை நல்ல ஒரு நிலையில் இருக்கின்றார். இந்த உலக போக்கில் அவருக்கு நிகரான ஒருத்தரும் அங்கு இல்லை. அந்த அளவுக்கு திறமை உள்ளவர், அந்த அளவுக்கு ஆரோக்கியம் உள்ளவர், அந்த அளவுக்கு எல்லா பணியும் திறம்பட செய்கின்றவர். இருந்த போதிலும் அவரும் சாதாரண ஒரு மனிதன்தானே. பலவிதமான சூழலுக்கும் அவர் அடிமையாக இருக்கின்றார். பல தீமைகளுக்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் பலவிதமான நோய்களுக்கும் காயங்களுக்கும் அடிமையை கொண்டிருக்கின்றார். தெய்வமே, என்னத்தான் உலக காரியத்தில் சிறந்து விளங்கினாலும் உம்முடைய காரியத்தில் எதுவும் இல்லை என்றால் எல்லாம் சூன்யமாக போய் விடுவே. இதை என் மறு தந்தையை ஒப்புடுத்து கொண்டாடுகின்றோம். பலவீனத்தோடு இருக்கின்ற அவர் பலருடைய காயங்களுக்கு வெகு எளிதாக மாற்றி கொண்டிருக்கின்றவர். பலவருடைய காயங்களுக்கு கேள்வி பேச்சுக்கெல்லாம் மிக எளிதாக இரையாகி கொண்டிருக்கின்ற அவர் அடுத்த நபருக்கு பயந்து கொண்டு வாழ்கிற மனிதர். என் பங்கு தந்தை, இது அவர்களும் கரங்களில் விட்டு தருகின்றேன். உலகில் பெரிய ஆளாக இருந்தாலும் தெய்வமே, அவர் உன்னுடைய மகன், நீ தேர்ந்திட்ட மகன். அவருக்கு சக்தியை கொடு, அவருக்கு கிருபையை கொடு. உலகளவில் நான் பெரியவனானே, உள்ளத்தாலே சிறுமியானே. உலகளவில் நான் பெரியவனானே, உள்ளத்தாலே சிறுவனானே. உறவுகளாலே வளர்ந்து வந்தேனே, உறவுகளாலே வளர்ந்து வந்தேனே. பிரிவுகளாலே தளர்ந்து போனேனே, பிரிவுகளாலே தளர்ந்து போனேனே. பலவானே பலன் தருபவரே பலவீனன் என்னையுமே பலன் தந்து காப்பாயே பலவீனன் என்னையுமே பலன் தந்து காப்பாயே. ஆண்டவரே, பல பிரச்சனையின் காரணமாக பலவிதமான தடைகளின் காரணமாக இதோ என் தந்தை சோர்ந்து போய் விடுகின்றார். அவருடைய உடலையும் மனதையும் உள்ளத்தையும் உமக்கு நாங்கள் காணிக்கையாக தருகின்றோம். அவரை ஆரோக்கியப்படுத்தியர்களும் அவருடைய சிந்தனையில் சோர்ந்து போகாமல், எண்ணங்களில் எந்த ஒரு பாவக்கரையும் இல்லாமல், அவருடைய செயல்களில் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் இருக்க நீர் கிருபை புரிந்தருளும். அவரை ஆசீர்வதித்தலும் சக்திப்படுத்தியலும் அவர் வழியாக
எங்களுக்கு எங்கள் பங்குக்கு நீ செய்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தின் திருச்சபை நீ செய்து எல்லா காரியத்தையும் நன்றி செலுத்துகின்றோம். என் பங்கு தந்தையை உறுதிப்படுத்தும், என் பங்கு தந்தையை சக்திப்படுத்தும் ஆண்டவரே, சக்திப்படுத்தும். உடலும் மனமும் உமக்கே ஐயா, உள்ளமும் உமக்கே சொந்தம் ஐயா. உடலும் மனமும் உமக்கே ஐயா, உள்ளமும் உமக்கே சொந்தம் ஐயா. என் வாழ்வில் அனைத்துமக்கே, என் வாழ்வில் அனைத்துமக்கே. நீயே என் வாழ்வில் தஞ்சம் ஐயா, நீயே என் வாழ்வில் தஞ்சம் ஐயா. பலவானே, பலன் தருபவரே, பலவீனன் என்னையுமே பலன் தந்து காப்பாயே. பலவானே, பலன் தருபவரே, பலவீனன் என்னையுமே பலன் தந்து காப்பாயே. பலவீனன் என்னையுமே பலன் தந்து காப்பாயே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்பார்களே, இந்த சமயத்தில் விசேஷமாக அருட்தந்தைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த 5 ரகசியங்களும் அருட்தந்தைக்காக மட்டுமே நாம் வேண்டுவோம். உங்கள் பங்கு தந்தைக்காகவும், இங்கே இருக்கின்ற அருட்தந்தைகளுக்காகவும், உங்களுக்கு தெரிந்த எல்லா அருட்தந்தைகளுக்காகவும், பாவத்தில் எல்லா அருட்தந்தைகளுக்காகவும், பலவிதமான மரித்த ஆத்மா அருட்தந்தைகளுக்காகவும் விசேஷமாக நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் எல்லா அருட்தந்தைகளையும் மனதில் கொண்டு வாருங்கள். சகலதையும் எல்லோரையும் மனதில் கொண்டு, ஆண்டவரே, இதை இந்த இறக்கமணி நேரத்தில் எங்களை முழுமையாக நாங்கள் விட்டு தருகின்றோம். அருட்தந்தைகளுக்காக நாங்கள் வேண்டுகிற சமயத்தில் எங்களுடைய குறைகளை நோக்காமல், எங்களுடைய பாவங்களை நோக்காமல், இதோ நாங்கள் யாருக்காக வேண்டுகின்றோமோ அவர்களை நிறைவாக ஆசிர்வதியும். அதன் வழியாக எங்களையும் நீ வழி நடத்தியல்லும். நாம் வாசிக்கிறோம் மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 40வது வாக்கியத்தில், இதோ இவர்களுக்கு நீ செய்கின்ற கைமாறு ஒரு நாளும் வீணாகாது. நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அவனுக்கு நீ குடிப்பதற்கு ஒரு துண்டி தண்ணி நீ கொடுக்கிற சமயத்தில் இதை தெய்வம் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். இந்த சிறியோரில் எவரையாவது நீ பாவத்தில் விழ செய்தால் அது உனக்கு தண்டனை ஏற்படும். மாறாக கைமாறு நீ செய்கிற சமயத்தில் தெய்வம் அதை ஆசீராக மாற்றி தருகின்றார். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், சொர்க்கராஜ்யம் அவருக்குரியது சொல்கின்ற பொழுது பலவீனத்தோடு இருக்கின்றவர்கள், இதோ உன் அருத்தந்தை பலவீனத்தோடு இருக்கின்றார்கள். இன்று சமுதாயத்தில் பலவீனத்திற்கு ஆளானவர்கள், அவர்கள் எல்லா விதமான ஆசா பாசங்களுக்கும் அடிமையாகக்கூடிய, மிக எளிதாக இரையாகக்கூடியவர்கள், பணத்துக்கும் இரையாகக்கூடியவர்கள், உறவுகளுக்கும் இரையாகக்கூடியவர்கள், ஈஸியாக ஏமாற்றப்படக்கூடியவர்கள். என்ன காரணம்? அவருடைய சொந்தக்காருக்காக அல்ல, மாறாக பங்கின் வளர்ச்சிக்காக போய்விடுகிறார்கள். ஒரு பங்கை நாம் எடுத்துக்கொண்டாலே நமக்கு தெரியும், பங்குடைய வளர்ச்சி தேவைப்படுகிறது, பங்குடைய வளர்ச்சிக்கு தேவை பைசா தேவைப்படுகிறது. பல இடங்களில் செல்வார், இதோ பல இடங்கள் செல்வார், என் பங்குக்கு பைசா வேண்டும், அது வளர்ச்சிக்காக பல கட்டிடங்கள் கட்ட வேண்டும், எனக்கு தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு இதோ தன்மானத்தை விட்டுக்கொண்டு பல பங்குகளில் சென்று பிச்சை எடுத்து கொண்டிருப்பார். என் பங்கு மக்களுக்கு இதோ நீங்கள் உதவி செய்ய வேண்டும், என் பங்கை வளர்த்தி கொண்டுவதற்கு பணம் உதவி தேவைப்படுகிறது. ஒவ்வொரு பங்குக்கும் சென்று கொண்டு கையேந்தி நிற்கின்ற உன்னுடைய பங்கு தந்தை. வெளிநாட்டுக்கு சென்று இதோ என் இந்தியாவில் நான் இருக்கின்றேன், இந்த மாதிரி பங்கிலிருந்து கடந்து வருகின்றேன், எனக்கு யாரும் உதவி இல்லை, நீங்கள் என் பங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்லிக்கொண்டு பங்கு மக்கள் உங்களுக்காக, நீ ஆலயத்தில் அமருவதற்காக, நீ நல்ல சுகமாக சௌகரியமாக அமருவதற்காக, எந்த ஒரு தடையும் இல்லாமல் இறை வார்த்தை கேட்க வேண்டும், இறை பிரசனம் அறிய வேண்டும் என்பதற்காக அந்த அருத்தந்தை நாலா பாகங்களில் சென்று கொண்டு அவர் பிச்சை எடுக்கின்ற ஒரு நிலைகள். அப்படி பிச்சை எடுக்கிற சமயத்தில் பலரும் கேலி குத்துவாங்க பார்ப்பார்கள், பலரும் அவர் திட்டுவார்கள். அந்த பணத்தை கொண்டு வந்து இதோ அவர் உனக்காக
கட்டிடம் எழுப்புகின்றார், காரியம் செய்கின்றார். என் பிள்ளைகள் படிக்க வேண்டும், என் பங்கில் ஏழைகள் இருக்கின்றார்கள், படிக்காமல் இருக்கின்றார்கள், அவர்களை படிக்க வைக்க வேண்டும், ஆகவே எனக்கு கொஞ்சம் பணத்தை கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு எக்ஸ்ட்ராவாக டியூஷன் கிளாஸ் எல்லாம் ஆரம்பிப்பதற்காக அந்த வருகிற அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்றுக்காக பிச்சை எடுக்க செல்கின்ற அருட்தந்தை. எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் மனதில் கொண்டு வாருங்கள், அருட்தந்தையில் கொண்டு வாருங்கள். ஒரு காலத்தில் ஒரு சூழலில் இதை மக்களிடத்தில் பிச்சை எடுக்கிறார்கள், அவர்களை பிச்சைக்காரராக மாற்றிவிட்டோமே. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் இதோ இன்று உன் முன்னில் பிச்சை எடுத்துக்கொண்டு நிற்கின்றார்கள். பொருளாதாரத்திற்காக அவர்களுக்கு தான் உழைப்பில்லையே, உன்னை தேடித்தான் வருகிறார்கள். ஆனால் நீ அவர்களை எந்த அளவுக்கு கேவலமாக நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய். மன்னிப்பு கேள், எல்லோரையும் மன்னிப்பு கேள். பாதிக்கப்பட்ட எத்தனை அருட்தந்தையர்கள் ஆண்டவரே அதனால் சோர்ந்து போய் கடைகிறார்கள். அவர்களுக்கு திறமை உண்டு, கட்டிடங்கள் கட்டலாம், பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், வீடுகள் கட்டி கொடுக்கலாம், அவர்கள் எல்லா திறமைகளும் உண்டு, அவர்கள் அத்தனையும் செயல்பாடும் செய்ய முடியும். ஆனால் சோர்ந்து போன காரணத்தினால் அவர்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமலே இருக்கின்றார்கள். இயேசுவே இரக்கத்தை பொழியும் ஆண்டவனை சொல்லிக்கொண்டு மன்னிப்பு கேள். இந்த ஒரு உணர்வோடு நம் அனைவரும் சேர்ந்து உரத்த குரலில் நாம் ஜெபிப்போம். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர், உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும். உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்று அளவில்லும் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்தில் இருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நம் அனைவரும் சேர்ந்து உரத்த குரலில் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாக கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய
கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பே நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். ஒரு விஷயம், கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய பங்கு தந்தையர்களை மனதில் கொண்டு வாருங்கள். உங்கள் பங்கில் இருக்கின்ற ஒரு அருத்தந்தையர்கள், அவர்களுடைய பணி வாழ்வை மனதில் கொண்டு வாருங்கள். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு நீ அருமையான ஒரு பங்கு தந்தை நீ தந்திருக்கின்றீர். இவர் வழியாக எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றீர். நாங்கள் அனைவரும் தெய்வீக அன்பை பெறுவதற்கும் தெய்வீக கிருபையை நாங்கள் பெறுவதற்கும் எங்கள் பாவங்களிலிருந்து நாங்கள் மன்னிப்பு பெறுவதற்கும் உம்முடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் நீர் எங்கள் உடலில் உள்ளத்தில் வருவதற்கும் இவர்களை ஒரு கருவியாக நீ பயன்படுத்துகின்றீரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ என் பங்கு தந்தையை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்பொழுது அவருக்கின்ற சூழல் பல நெருக்கடியான சூழலில் இருக்கின்றார். பல வேதனையோடும் காயத்தோடும் அவர் இருக்கின்றார். பலவிதமான பாரத்தோடு அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பணி வாழ்வில் எந்த ஒரு தோய்வு வராமல் இருக்க தெய்வமே நீரே துணை புரியும். இதோ பங்கு மக்களாகிய நாங்கள் முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து செயல்பட எங்களுக்கு சக்தியை தாரும். எங்கள் மேல் இரக்கம் வையும். என் பங்கு தந்தையை விசேஷம் ஆசிர்வதியும். சேர்ந்து உரத்த குரல் நம் ஜெயிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். கரங்களை விரித்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த இரண்டாவது கருத்தில் விசேஷமாக உங்களுக்கு தெரிந்த அருத்தந்தர்களை மனதில் கொண்டு வாருங்கள். உங்கள் குழந்தை பருவம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் எத்தனையோ அருத்தந்தர்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள், பழகியும் இருப்பீர்கள். எல்லா அருத்தந்தர்களையும் மனதில் கொண்டு வாருங்கள். அவர்கள் அத்தனை பேரையும் இறை பாதத்தில் விட்டு கொடு. உன்னுடைய சொந்தத்தில் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இது நீர்தாமே இவர்களுக்கு அந்த வாய்ப்பை தூண்டுதலை ஏற்படுத்தினீர். அந்த தூண்டுதலுக்கு ஏற்றபடி அவர்கள் உமக்கு செவி சாய்த்து இதை உன்னுடைய அழைப்புக்கு செவி கொடுத்து இங்கு வந்திருக்கின்றார்கள். அவருடைய பணி வாழ்வில் எந்த ஒரு தோய்வும் இல்லாமல் அவர்களை காத்திருச்சு தரலும். அவர்கள் எந்த இடத்தில் பணி செய்கிறார்களோ அந்த பணியில் வெற்றியை கொடுத்தல்லும். பல சூழல் காரணமாக, பல நிலையின் காரணமாக, பல நபரின் காரணமாக இதோ அவர்கள் சோர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
அவர்களும் சாதாரண மனிதர்கள் தான், குறைவுள்ளவர்கள் தான் என்பதை நாங்கள் அறிகின்றோம். இயேசுவே, அவருடைய பணி வாழ்வி சிறக்க அவர்கள் சோர்ந்து போகாமல், எந்த ஒரு தோய்வும் அடையாமல், இன்னும் சக்தியோடு எழுந்து உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு தடையும் இல்லாமல், உன்னை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு வாழக்கூடிய தைரியத்தையும் சக்தியையும் கிருபையையும் அவர்களுக்கிடையே கொடுக்க வேண்டும் என்று இதை நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம். சேர்ந்து கரங்களை விரித்து, நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எவதாண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கண்களை மூடிய கொண்டமாக கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து இந்த மூன்றாவது நிலையில் விசேஷமாக இதோ பலவிதமான பாவத்தில் இருக்கின்ற அருத்தந்தர்களை மனதில் கொண்டு வருவோம். பலவிதமான பாவத்துக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். ஒரு அருத்தந்தையும் குரு மடத்தில் சேருகின்ற பொழுது, செமினரியில் படிக்கின்ற பொழுது, நான் இந்த பாவம் செய்வேன், நான் இப்படி சுதந்திரமாக நான் வாழ்வேன், இப்படியெல்லாம் செயல்படுவேன், பணத்தை திருடுவேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு அதிகாரத்துக்கு மையப்பட்டு இருப்பேன் என்று எந்த ஒரு குருவானவரும் அங்கு அவ்வாறு சிந்திப்பதில்லை. அவருடைய எண்ணம் ஒன்றே ஒன்றுத்தான், ஆண்டவரே, நான் உன்னுடைய பணி செய்ய வந்திருக்கின்றேன், உன்னுடைய விருப்பம் மட்டுமே நான் செயல்பட வேண்டும், அதுக்கு எனக்கு சக்தியை தாரும் என்று சொல்லிக்கொண்டு இதோ குரு மடத்தில் அவர் சேருகின்றார். காலப்போக்கில் அவருடைய சூழலும் அவர் பழகிற விதமும் அவரிடத்தில் பழகிற மனிதர்களை மையப்படுத்தி கொண்டு அவருடைய சிந்தனைகள் மாறுகின்றன, செயல்பாடுகள் மாறுகின்றன. அவர் பாவ வழிக்கு போய்விடுகின்றார். அவர் யாருடன் சேருகிறாரோ அதுக்கேற்றபடி அவருடைய ஆளுமை வளர்ந்து கொண்டே வருகிறது. தெய்வமே, என் அரு தந்தையுடத்தில் பழகிற மனிதர்கள் அவர்கள் அத்தனை பேரும் பாடத்தில் நான் விட்டு தருகின்றேன். அரு தந்தையோடு பழகிற எல்லா மனிதர்களும் அவர்கள் தவறான எண்ணத்தில் வராமல் நேரிய உள்ளத்தோடும் உம்முடைய திட்டத்தை மட்டுமே மையப்படுத்தி வாழ்கின்ற மக்களாக நீ கொண்டு சேர்த்தருளும். பாவ சிந்தனையோடு பாவ எண்ணத்தோடு எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு ஆணோ எந்த ஒரு பெண்ணோ அருகில் வராமல் இருக்க ஆண்டவரே நீ தாமே அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தருளும். ஒரு அருத்தந்தீர்கள் இன்று பாவத்திற்கு அடிமையாகி விடுகின்றார்கள், பாவ சூழலுக்கு போய் விடுகிறார்கள், பலவீனத்திற்கு ஆளாகி விடுகிறார்கள். இதோ எங்களுக்கு தெரிந்த அருத்தந்தீர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக முயற்சி எடுக்கின்றார்கள். ஆனால் அந்த முயற்சிகள் தோல்வி அடைந்து போய்கொண்டே இருக்கின்றார்கள். இயேசுவே, பாவ சூழலில் இருக்கின்ற அந்த பாவ பிடியில் இருக்கின்ற எல்லா அருத்தந்தர்களையும் உம் பாதத்தில் நாங்கள் விட்டு தருகின்றோம். உம்முடைய இரக்கத்தை அவர் மேல் பொழிந்தருளும். நீ உம்முடைய இரக்கத்தை பொழிந்து அவர்களை ஆசீர்வதியும். விசேஷம் ஒப்படுத்திக் கொண்டு கண்களை மூடி வண்ணமாகவே இந்த ஜெபத்தை நாம் சேர்ந்து உரத்த குரல் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேசம் மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும்
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்வோம். நாங்கள் தூய ஆவியால் நிரம்ப பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தோடு இவருடைய திட்டத்துக்கு மட்டுமே செவி கொடுத்து இவருடைய விருப்பத்தை மட்டுமே செயல்படுத்த தெய்வம் தாமே எங்கள் சக்தி தர வேண்டும் என்றும் எங்களுக்கு தெய்வம் தாமே தூய ஆவில்ல வல்லமை இன்னும் வாரி தர வேண்டும் என்றும் இறை மக்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்றபடியே அவருடைய மனநிலைக்கு ஏற்றபடியே அவருடைய தேவைக்கு ஏற்றபடியே இறை வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கும் அபிஷேகத்தை கொடுப்பதற்கும் தெய்வம் தாமே கிருபையால் பொழிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்காக விசேஷமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு நிமிஷம் மௌனமாக ஜெபிப்போம். சேர்ந்து நித்திய பிதாவே உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்து பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும்
வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 5வது ரகசியம் நம்முடைய பங்கில் பணியாற்றி மரித்த அருட்தந்தையர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற அருட்தந்தையர்கள் யாராவது மரித்திருந்தால் அவர்கள், உங்களுக்கு தெரிந்த அருட்தந்தையர்கள் யாராவது மரித்தவர்கள் இருந்தால் அவர்கள் விசேஷமாக கொண்டுவார்கள். எல்லா மரித்த அருட்தந்தையர்கள் இயற்கை மரணத்தை எய்தவர்கள். ஒரு சில பேர் விபத்தினால் உயிர் இழந்தவர்கள், ஒரு சில பேர் தற்கொலை செய்து கொண்டவர்கள், ஒரு சில பேர் கொல்லப்பட்டவர்கள், இரத்த சாட்சியாக மாறியவர்கள். எல்லோரையும் மனதில் கொண்டு வருவோம். ஆண்டவரே, பலதரப்பட்ட இறப்பு இதோ உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அருட்தந்தைகளுக்கு கிடைத்திருக்கின்றது. ஒவ்வொரு இறப்பும் எந்த அளவுக்கு வேதனை மிகுந்தது என்பது நாங்கள் உணர்கின்றோம். இயேசுவே, எல்லா ஆத்மாக்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம். எல்லா மரித்த ஆத்மாக்களையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆசீர்வதியும், உம்முடைய இரக்கத்தை பொழிந்தருளும், அவர்கள் வழிநடத்திலும் வான் வீட்டில் சொந்தமாக்கியருளும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். அனைவரும் கரங்களை உயர்த்தி பிடிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனது உருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். எம்மீது மிகுதியா துன்ப நேரங்களில் துன்ப நேரங்கள் நாங்கள் துவண்டு விடாமல் நாங்கள் துவண்டு மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அருள் புரியும். அதுவே அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். அன்பந்தில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி. நீங்கள் எல்லோரிடத்திலும் அது நீங்கள் சொல்ல வேண்டும். முதலில் உன்னுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பாவ சங்கீர்த்தனம். அருத்தந்திரிடத்தில் ஏன் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும்? அவரும் சாதாரண மனிதன் தானே என்று சொல்லிக்கொண்டு பலரும் இருக்கின்றார்கள். நீங்களும் அதுக்கு விதிவிலக்கல்ல. பாவ சங்கீர்த்தனம் ஒரு விளையாட்டுத்தனம் அல்ல. தெய்வம் அருத்தந்தர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக இதோ இந்த உலகத்தில் இது கடந்து வந்து உடைய எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்கின்றார். ஃபவுஸ்டினாவுக்கு தெய்வம் வெளிப்படுத்தின சத்தியங்கள் அவருடைய டைரியில் 50வது கண்ணியும் அதே சமயத்தில் 1800 கண்ணியிலும் போது மிக தெளிவாக தெரிகிறது. வார்த்தை சொல்லுகிறது, அந்த ஃபர்ஸ்ட் டைரியில் சொல்லப்படுகிறது, இதோ நான் காத்து கொண்டிருக்கின்றேன் பாவிகளை மன்னிக்க. அவர்கள் வழியாகத்தான் இதோ நான் என் அன்பை வெளிப்படுத்துகின்றேன், இரக்கத்தையும் நான் காட்டுகின்றேன். ஆகவே அவர்களுக்காக நீ ஜெபம் செய். ஒரு அருத்தந்தையர்களும் பாவ சங்கீர்த்தன தொட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அவர் புனிதராக இருப்பதில் அல்ல, மாறாக தெய்வமே நானே தகுதியற்ற நிலையில் இருக்கின்றேன், தகுதியற்ற இருக்கிற எங்களை நீ பயன்படுத்துகின்றாயே என்று சொல்லிக்கொண்டு ஜெபித்து தன்னுடைய பாதுகாக்கவும் ஜெபித்து கொண்டு இதோ அவர் அங்கு அமர்ந்து கொள்கிற பொழுது தெய்வம் அவரை கருவியாக பயன்படுத்தி கொண்டு அநேக மக்களை அவரிடத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ மன்னித்து இதை கொடுக்கின்றார். பெரிய ஒரு கருவியாக அவர் மாறிவிடுகின்றார். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த விசுவாசம் இல்லாமலேயே பாவ சங்கீதனை வெறும் ஒரு கடமைக்காக மட்டுமே செய்து கொண்டு வாழ்கின்றவர்கள், பாவ சங்கீதமே தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டு வாழ்கிறவர்கள். பைபிளில் இதுக்கெல்லாம் உதாரணம் உண்டா? 2-3 உதாரணங்கள் மட்டுமே உங்களுக்கு நான் சொல்கின்றேன். எடுத்து படிங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். அருத்தந்தர்களை மையப்படுத்தியிருக்கின்ற காரணத்தினால இந்த ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று ஒரு தூண்டுதல். இவை யாவும் கடவுளுடைய செயலே. அப்படி என்றால் இது மனிதனுடைய செயல் அல்ல, இது தெய்வத்துடைய செயல்.
பாவ சங்கீர்த்தனம் என்பது மனிதனை மையப்படுத்தி இருப்பதல்ல, அது தெய்வத்தை மையப்படுத்தி இருப்பது. தெய்வத்திற்கும் அவனுக்கும் இடையே இருக்கின்ற உறவு, அந்த உறவு ஆனது இது முறிக்கப்பட்ட உறவானது மீண்டும் சரி செய்யப்படுகிறது. இதனுடைய அர்த்தங்கள். அப்போ தெய்வம் பயன்படுத்திட்ட ஒரு கருவியாக அந்த அருத்தந்தை மாறுகின்றார். வழிய அருத்தந்தை அல்ல, அங்கே குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிப்பது. அடுத்த வார்த்தை, அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவானார். அவரேங்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ பிதமாய தெய்வம் இயேசு கிறிஸ்து வழியாக எவ்வாறு தம் ஒப்புரவாக்கினாரோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த அருத்தந்தை வழியாக, இந்த அருத்தந்தர்கள் வழியாக மக்களை இதை ஒப்புரவுக்கு கொண்டு வருகின்றார். இதை நம்ம பார்க்கிறோம். அவரே எங்கள் வாயிலாக, கிறிஸ்து வாயிலாக இதோ கடந்து வருகிறார். அப்போ அவர் ஒரு சேனல், அவர் ஒரு வாய்க்கால் தான் ஒழிய வேறு எதுவும் இல்லை. அப்போ அந்த அருத்தந்தை யாருடைய நாமத்தில் இருக்கின்றார்? இயேசுவின் நாமத்தினால். அதை நான் வாசிக்கிறோம், எல்லோருக்கும் தெரியுமே. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 34ஆம் வாக்கியம். கடவுளால் அனுப்பப்பட்டவர் கடவுளின் வார்த்தையை எடுத்து சொல்கின்றார். அடுத்தது பார்த்தீங்களா? கடவுளால் அனுப்பப்பட்டவர் கடவுளின் வார்த்தையை எடுத்து சொல்கின்றார். பாவசங்கத்தின தொட்டியில் அமர்ந்து கொண்டு குருவானவர் தன்னுடைய வார்த்தையை எடுத்து சொல்வதல்ல, மாறாக இறை வார்த்தையை மையப்படுத்தி கொண்டு அந்த இறை வார்த்தையை அவர் சொல்கின்றார். ஒருவேளை அது இந்த அதிகாரம் அல்லது இந்த வசனம் அது சொல்லாமல் இருக்கலாம், அது ரெண்டாவது விஷயம். அது சொன்னாலும் சொல்லவிட்டாலும் இறைவார்த்தை இறைவார்த்தை தான், இறைவார்த்தை இறைவார்த்தை தான். இனி இறைவார்த்தை அப்படியே இருக்காது. உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள், ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். இது ஒரு வார்த்தை. இனி அஞ்சாவது ஆண்டு உன்னோடு இருக்கிறார் என்றால் அவர் அப்படி சொல்லப்பட, நீ பயம் கொள்ள வேண்டாம், எதுக்கு நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய், கடவுளும் கூட இருக்கின்றார். இதோ இறை வார்த்தை. அதான் அஞ்சாதே, ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார். இதுவும் இறை வார்த்தை. இதை நம்ம பார்க்கிறோம். அப்போ மனிதனுடைய புத்தியில் இருந்து அவர் சொல்வதில் அல்ல, மாறாக அங்கு அமர்ந்து கொண்டு தெய்வத்துடைய வார்த்தையை தான் சொல்கிறார். அவர் சிந்திப்பதல்ல, அவருடைய எண்ணங்கள் அல்ல, தெய்வம் அவருடைய எண்ணங்கள் வழியாக, தெய்வம் அவருடைய புத்தி வழியாக, தெய்வம் அவருடைய சிந்தனை வழியாக, தெய்வம் அவர் ஸ்வரம் வழியாக இதோ நம்முடன் பேசுகின்றார். இதனை பாருங்க, அவரே நம் வாயிலாக ஒப்பு கொடுக்கிறார். அடுத்த வார்த்தை அதில்ல, மீண்டும் மீண்டும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18 திருவாக்கியங்கள். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்திரார். அவரே கிறிஸ்து வாயிலாக தம்மை கடவுளோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவாக்கும் பணியை நமக்கு தந்துள்ளார். நமக்கு என்றால் யாரு? அருத்தந்தையர்களுக்கு தானே, வேறு யாருக்குள்ளே? எங்கன்னு வாசிக்கின்றோம்? இந்த பேச்சு அப்படி வைகள். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 21, 2, 3. உங்களுக்கு அமைதி உரிதாக்குக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்று சொல்லி அவர் மேல் ஊதி, அடுத்த வார்த்தை, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது, எவரது பாவங்கள் மன்னிக்கப்படுதோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்கள் மன்னியாது விடுகிறீர்களோ அவை மன்னிக்கப்படாது. அப்போ தெய்வம் தூய ஆவி வழியாக இதோ அங்கு வருகின்றார். அப்போ அந்த அருத்தந்தை அல்ல அங்கு மன்னிப்பது, ஆவியானவர் அங்கு வருகின்றார், அந்த மன்னிப்பை கொடுக்கின்றார். தெய்வம் மன்னிப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ தூய ஆவி அவர்கள் ஊதிக்கொண்டு, எவருடைய குற்றங்கள் எல்லாம் நீ மன்னிக்கின்றாயோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்கள் மன்னிக்காமல் விடுகின்றாயோ அவை மன்னிக்கப்படாது. அப்போ அருத்தந்தை அல்ல, அங்கே அருத்தந்தை வழியாக தெய்வம் அங்கு சொல்லுவது பார்க்கணும். அதனால தான் அந்த அருத்தந்தைக்காக ஜபிக்க வேண்டும். சில காரணங்கள், அவர் இறை கிருபையை பெற்று தருகிறவர், அந்த இறை கிருபையை மற்ற கொடுக்கின்றவர். தன்னுடைய மக்களுடைய வேதனைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தெய்வ சன்னதி கொண்டு போகின்றார். தெய்வத்திலிருந்து அனைத்தும் பெற்றுக்கொண்டு இதை மக்களுக்கு கொடுக்கின்றார். அவர் ஒரு இடையிலாக, அவர் பிரிட்ஜாக, பாலமாக இருக்கின்றார். அந்த அருத்தந்தைக்காக நீ ஜெபிக்க வேண்டும். தெய்வ கிருபையை பெற்று தருகிறவர்கள் மக்களுடைய பாவங்களையும் எடுத்துக்கொண்டு இதை அங்கு கொடுக்கிறவர் நபராக அவர் மாறுகின்றார். அதில்தான் மக்களே, அது ஒரு புனிதமான பணி. அவர் அல்ல அங்கு காரியம் செய்வது, தெய்வம் தான் அவர் புரிந்தார். தான் இந்த ஒப்புரவாக்கும் பணியை அவர் எங்களுக்கு கொடுத்துள்ளார் ஒழிய வேறு யாருக்கும் அது அவர்
கொடுத்ததில்லை. அவ பாவ சங்கீர்த்தனம் நீ செய்தால் மட்டும்தான் உனக்கு விடுதலை. நான் பாவங்களை அறிக்கையிடவில்லை என்றால் ஒரு நாளும் உனக்கு அங்கே விடுதலை கிடைக்காது. அதுதான் நான் வாசிக்கின்றோம். தெரியும் இல்லையா? திருப்பாடல் 32 1 2 3 4 5. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றோர். அடுத்தது, எண்ணவில்லையோ வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றோர். அடுத்தது, என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுதும் நான் கதறி எழுத போதிலும் கழண்டு போயின. அடுத்தது, இரவும் பகலும் கை எனக்காக எதிராக ஓங்கியிருந்தது. எப்போது? பாவத்தை அறிக்கையிடாத வரை. பாவத்தை அறிக்கையிடாமல் நாள் முழுது நான் கதறி அழுத போதிலும் ஆண்டவரே என்னை மன்னித்து விடு, ஆண்டவரே என்னை மன்னித்து விடு என்று சொல்லிக்கொண்டு நீ ஆலயத்தில் வந்து பலிப்படத்துக்கு முன்பாக இருந்து கொண்டு அழுது 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 கொண்டு நீ இருந்தாலும் வார்த்தை கூறுகிறது, ஒரு நாளும் அங்கு மன்னிப்பு கிடைக்காது. அடுத்த வார்த்தை, என் பாவத்தை உன்னிடம் அறிக்கையிட்டேன், என் தீசையில நான் மறைத்ததில்லை, ஆண்டவரிடத்தில் என் குற்றங்களை ஒப்புக்கொண்டேன், நீரும் என் நெருக்கேட்டுகளையும் பாவங்களையும் போக்கினேன். எப்போ அறிக்கையிட்டனோ அந்த நொடியிலேயே தெய்வம் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் எடுத்து மாற்றினார். அதனால் தான் எசையா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம், வாருங்கள் இப்போது நாம் வழக்காடுவோம். வாருங்கள் நாம் இப்போ வழக்காடுவோம். உன் பாவங்கள் எவ்வளவுதான் கடும் சிவப்பாக இருந்த போதிலும் நான் அதை என்னாக்குவேன், கடும் பனி போல் வெண்மையாக்கி விடுவேன். வா வழக்காடுவோம், என்னோடு உரையாடு, என்னோடு பேசு, என்னுடைய அனைத்தும் எடுத்து சொல். நீ பாவங்களை அறிக்கையிட்டால் மட்டும்தான் மக்களே விடுதலை. அப்போ அந்த அறிக்கையிட ஒப்புரவாக்கும் பணியை நம்மிடம் அவர் கொடுத்துள்ளார். இனி அடுத்த வார்த்தை, கொரிந்தியர், உலகினின் குற்றங்களை பொருட்படுத்தவும் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக தம்மோடு ஒப்புரவாக்கினார். அடுத்தது, அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எங்களிடம் நான் யாரு? அருத்தந்தையிடத்தில் ஒப்புரவின் செய்தி. ஆனால் தான் அருத்தந்தர்கள் கடைசியில் சொல்லும்போது என்ன, ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார்னு சொல்றாரா, நான் உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்றாரா? ஆண்டவர் எங்களை என்ற கிறிஸ்துவின் நாமத்தினால் இதோ நான் உன்னை மன்னிக்கின்றேன். அப்போ தெய்வம் தான் அங்கே மன்னிப்பு. அப்போ கிறிஸ்து வழியாக இதோ அருத்தந்தை இங்கே செயல்படுகிறார். அருத்தந்தை வழியாக கிறிஸ்து அங்கே செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒப்புரவு செய்தி அருத்தந்தை வழியாக கடந்து வருகிறது. அந்த ஒப்புரவு செய்தி சொல்கின்ற அந்த அருத்தந்தையர்களுக்காக நீ மன்றாடு. அந்த மகத்தான பணியை செய்கிற அந்த அருத்தந்தையர்கள் பலரும் பாவத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். பலவீனத்தை மற்றவர்கள் பயன்படுத்துகிறார்கள், அவர்களை குற்றப்படுத்துகிறார்கள், அவர்களை பாவத்துக்கு தள்ளி விடுகிறார்கள். அவர் பாவத்துக்கு தள்ளிவிட்ட காரணத்தினால் அவர் அந்த ஒப்புரவு செய்தி செய்ய அவரால் முடியாது. அந்த ஒப்புரவு செய்தி சொல்ல அவர் தகுதியை இழந்து விடுகிறார். அவரால் போக முடியாது. பாவ சங்கீதம் செய்ய அவர் முடியவில்லை. அவரால் போய் உட்காரவும் முடியவில்லை. மக்களே, நீ ஜெபிக்க வேண்டும், நீ ஜெபிக்க வேண்டும். இப்பேற்பட்ட மகத்தான இரக்கத்தை பெற்றுக் கொடுக்கின்ற அந்த அருத்தந்தர்களுக்காக நான் வேண்டுகிறேன். தெய்வமே, அவர்களை ஆசீர்வதியும், உன்னுடைய இரக்கத்தை மேல் பொழியும் என்று சொல்லி நீ மன்றாடுகிற சுபத்தில் தெய்வ கிருபை உனக்கு அங்கு வந்து சேரும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே பாவ சங்கீர்த்தனம் நிர்பந்தமாக நீ செய்தை தீர வேண்டும். அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நம் அனைவரும் எழுந்து நிற்போம். நீங்கள் ஒருத்தர் இப்போது முகம் பார்த்து நின்று கொள்ளுங்கள். 2 பேரில் என்றால் 3 பேராக நின்று கொள்ளுங்கள். உங்களுடைய இடது கரத்தை உங்கள் நெஞ்சோடு சேர்த்து வைத்து வலது கரத்தை அருகில் இருக்கிற நபரின் தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள். இறை சன்னதியில் விட்டுக்கொடு. ஆண்டவரே, இந்த நாள் விசேஷமாக அருத்தந்தையர்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு நாள். ஃபவுஸ்டினாவுக்கு நீ சொன்ன அந்த வார்த்தை, அருத்தந்தையர்களுக்காக மன்றாடு என்று நீ சொன்னீரே, இது நாங்கள் வேண்டுகின்றோம். எங்கள் பங்கு தந்தையர்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். நீங்கள் உங்கள் சிரசில் நீ யார் மீது கை வைத்திருக்கின்றாயோ அந்த நபரை மறந்து விடுங்கள். அதற்கு பதிலாக உன்னுடைய பங்கு தந்தையை மனதில் கொண்டு வா. அவருக்காக நீ ஜெபம் செய்.
எனக்கு அவர் சிரசில் கை வைக்க அதிகாரம் இல்லையே, நீ அந்த அதிகாரத்தை எடுக்க தேவையில்லை. மாறாக கூட பிறந்த சகோதரன், மூத்த சகோதரன், மூத்த சகோதரி என்ற அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இதோ உன்னுடைய இளைய சகோதரனாக இருக்கின்ற அந்த குருவானவரை நீ ஆசீர்வதி. குடும்பத்தில் பெற்றோர்கள் எவ்வாறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றாரோ, பெரியவர்கள் எவ்வாறு சிறியவர்களை ஆசீர்வதிக்கிறார்களோ, ஆசிரியர் பெருமக்கள் எவ்வாறு மாணவ மாணவிகளை ஆசீர்வதிக்கின்றாரோ, அதே போல் உன்னுடைய அருத்தந்தைக்காக இப்போ நீ ஜெபம் செய். மூத்த சகோதரன், மூத்த சகோதரி, தாய், தந்தை என்ற ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அந்த அருத்தந்தையை மனதில் கொண்டு வா. இப்போது நீ சிரசு கை வைத்து ஜெபிப்பது அந்த அருத்தந்தை தரனில் மனதில் கொண்டு வந்து அவருடைய எல்லா வேதனைகளையும் துக்கத்தையும் எடுத்து மாற்றும் ஆண்டவரே. தூய் ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும். என் பங்கு தந்தையை ஒப்புடுத்து கொண்டாடுகின்றோம். இதை நாங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு நாங்கள் வேண்டுகிறோம் சொல்லிக்கொண்டு சொல்லித்தர ஜெபத்தை இவராக ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, நல்ல தெய்வமே, நல்ல தெய்வமே, எம் அருத்தந்தையை நிறைவாக ஆசீர்வதியும். அவருக்கு நிறைவான வல்லமையையும் கிருபையையும் நீ கொடுத்தருளும். இயேசுவே, இயேசுவே, எம்முடைய அருத்தந்தைக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தருளும். எல்லா விதமான வருத்தங்களில் இருந்து விடுதலை கொடுத்தருளும். தூய ஆவியின் அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்பியருளும். என் பங்கு மக்களை நல்ல முறையில் வழி நடத்தக்கூடிய தெய்வீக ஞானத்தை இப்பொழுது அவர்களுக்கு கொடுத்தருளும். இயேசுவே, எல்லா விதமான பலவீனமான சூழலில் இருந்து, எல்லா விதமான பாவ சூழலில் இருந்து, அவர்கள் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளில் இருந்து, எல்லா தடைகளில் இருந்து தெய்வமே அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். அனல் மூட்டும் தேவானல் மூட்டும், தூய ஆவியை அனல் மூட்டும். அனல் மூட்டும் தேவானல் மூட்டும், தூய ஆவியை அனல் மூட்டும். அக்கினி தூணே அனல் மூட்டும், தீனாவின் வடிவே அனல் மூட்டும். அக்கினி தூணே அனல் மூட்டும், தீனாவின் வடிவே அனல் மூட்டும். கரைகளை உயர்த்தி தட்டி மூட்டும் தேவானல் மூட்டும், தூய ஆவியை அனல் மூட்டும். அனல் மூட்டும் தேவானல் மூட்டும், தூய ஆவியை அனல் மூட்டும். கரங்களை தாழ்த்தி கொண்டு ஆண்டவரே, இதோ யோர்தான் நதிக்கரை செய்த அருளர்களும் இப்போது நீ செய்திலும் எவ்வாறு வெண்புறா போல் நீ கடந்து வந்தீரோ அதே போல் இப்போ மத்தியில் கடந்து வந்துள்ளோம். வல்லமையும் அபிஷேகத்தை நீ தம்மை கொடுத்து சொல்லிக்கொண்டு உரத்த குறையில் உணர்ந்து பாடி ஜெபிப்போம். யோர்தான் நதியில் வந்தவரே, புறாவின் வடிவே அனல் மூட்டும். யோர்தான் நதியில் வந்தவரே, புறாவின் வடிவே அனல் மூட்டும். பெந்தெகோஸ்தே நாளில் வந்தவரே, என்னில் இப்போது அனல் மூட்டும். பெந்தெகோஸ்தே நாளில் வந்தவரே, என்னில் இப்போது அனல் மூட்டும். உயர்த்தி மூட்டும் தேவானல் மூட்டும், தூய ஆவியை அனல் மூட்டும். அனல் மூட்டும் தேவானல் மூட்டும், தூய ஆவியை அனல் மூட்டும். கரங்கள் தாழ்த்தி கொண்டு ஆண்டவரே, வாழ்வு பெற்றிட எனக்குள் அனலை மூட்டியர்களும், வார்த்தை வாழ்வாக்கிட எனக்கு அனல் மூட்டியர்களும், அபிஷேகத்தில் நெருப்பும் அனல் சொல்லிக்கொண்டு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். வாழ்வு கிடைத்திட அனல் மூட்டும், வார்த்தை
உயர்த்தி அனல் மூட்டும் தேவா அனல் மூட்டும் தூய ஆவியை அனல் மூட்டும் அனல் மூட்டும் தேவா அனல் மூட்டும் தூய ஆவியை அனல் மூட்டும். ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இறை திட்டம் என்னவென்று அறிந்து கொண்டு அதுக்கேற்றபடி செயல்பட எங்களுக்கு சக்தி தந்துள்ளோம். இதோ எம் அரு தந்தர்களை ஒப்புடுத்து கொண்டாடுகிறோம். உம்முடைய திட்டம், அவர்களை குறித்துள்ள திட்டம், எம் பங்கை குறித்துள்ள திட்டம் அத்தனையும் நீ தாமே வெளிப்படுத்தி கொண்டு அவர்கள் வழியாக இதோ உம்முடைய வல்லமை அபிஷேகத்தையும் எங்களுக்கு தாரும் ஆண்டு சொல்லிக்கொண்டு உரத்த குரலில் உணர்ந்து பாடி ஜெபிப்போம். உம் விருப்பம் அறிந்திட அனல் மூட்டும் உம் செயல் செய்திட அனல் மூட்டும் உம் விருப்பம் அறிந்திட அனல் மூட்டும் உம் செயல் செய்திட அனல் மூட்டும். உலகின் சாட்சியாய் மாறிடவே என்னில் இப்போது அனல் மூட்டும். உலகின் சாட்சியாய் மாறிடவே என்னில் இப்போது அனல் மூட்டும். அனல் மூட்டும் உயர்த்தி தேவா அனல் மூட்டும் தூய ஆவியை அனல் மூட்டும். அனல் மூட்டும் தேவா அனல் மூட்டும் தூய ஆவியை அனல் மூட்டும். அக்கினி தூணே அனல் மூட்டும் தீனாவின் வடிவே அனல் மூட்டும். அக்கினி தூணே அனல் மூட்டும் தீனாவின் வடிவே அனல் மூட்டும். கண்களை மூடிக்கொண்டு மூட்டும் தேவா அனல் மூட்டும் தூய ஆவியை அனல் மூட்டும். அனல் மூட்டும் தேவா அனல் மூட்டும் அலலி 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 ஆவியை அலலி 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 சிவே சிவே சரம் அலலி அலலி. ஹalleluya 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 ஸ்துதியுங்கள் ஸ்துதியுங்கள். ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு அனல் மூட்டும் தேவா அனல் மூட்டும் தூய ஆவியே அனல் மூட்டும். அனல் மூட்டும் தேவா அனல் மூட்டும் தூய ஆவியே அனல் மூட்டும். அக்கினி தூணே அனல் மூட்டும் தீனாவின் வடிவே அனல் மூட்டும். அக்கினி தூணே அனல் மூட்டும் தீனாவின் வடிவே அனல் மூட்டும். Praise the Lord. கரங்களை தட்டி ஈரவெடுக்கு நடிச்சிட்டுக் கொள்ளுவோம். இடுப்பு வருத்தத்தோடு இருக்கின்ற 3 பேருக்கு இதான், அதாவது 3 அருட்தந்தையர்கள் இங்கே இருக்கிற பங்கு மக்கள் அவருக்காக வேண்டுகின்றார்கள். தெய்வம் அவருக்கு பூர்ண சௌக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். அதில் ஒரு அருட்தந்தை 3 வருடமாக அவர் வேதனையில் அவர் தவித்துக் கொண்டிருக்கின்றார். தெய்வம் இந்த சபையில் பூர்ண சௌக்கியம் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி கொள்ளுவோம். அதே மாதிரி அருட்தந்தைக்காக ஜெபித்த பொழுது தன்னுடைய குடும்பத்தில் திருமண தடையோடு இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து அந்த திருமண தடையை எடுத்து மாற்றிக்கொண்டு தெய்வம் அவர்கள் ஆசீர்வதிக்கின்றார். வீடு கட்டுவதற்காக தடை இருந்துகின்ற 2 குடும்பங்கள், அந்த குடும்பத்துக்கு தெய்வம் அந்த தடையை எடுத்து மாற்றிக்கொண்டு வீடு கிருபை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். வேலை இல்லாமல் இருக்கின்ற ஒரு நபர், தொழில் எல்லாம் முன்னேற்றம் இல்லை, வேலையும் இல்லை, போயிருக்கிறது, குடும்பம் மிகவும் நெருக்கடி உண்டு. அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தந்தையிடத்தில் போயிருக்கின்றார்கள். தந்தை சொல்லியிருக்கின்றார், தெய்வம் உனக்கு தருவார் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த வார்த்தை அவர் நம்பவில்லை. ஆனால் இந்த தியானத்தில் பங்கெடுத்த பொழுது அவர்கள் தூண்டுதல், எனக்கு வீடு கிடைத்திருக்கின்ற என்று தூண்டுதல், தெய்வம் அது உறுதிப்படுத்தியிருக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி சென்று கொள்ளுவோம்.
யாரோ ஒரு அருட்தந்தை இங்கு இருக்கின்ற பங்கு மக்களிடத்தில், குறிப்பாக ஒரு நபரிடத்தில் அவர் உதவி கேட்டு இருக்கின்றார். அந்த நபர் ஏளனமாக பார்த்ததும் ஏளனமாக பேசியும் இருக்கின்றார். தெய்வம் அந்த நபரை பாவசங்கீர்த்தனம் செய்ய தூண்டுகின்றார். அது மட்டும் இல்லாமல், உன்னால் முடிந்த உதவி நீ அவருக்கு செய்யலாம் என்று சொல்லி அவருக்கு கட்டளையிடுகின்றார். அந்த நபரால் உதவி செய்ய முடிகிற நபர் தான். ஆனால் தான் இறைவன் சொல்ற வார்த்தை. கரங்களை தட்டி நினைச்சது கொள்ளுவோம். ஹல்லேலூயா. கண்ணீரோடு இருக்கின்ற ஒரு அருத்தந்தையை தெய்வம் அடையாளப்படுத்துகின்றார். தகாத வார்த்தையால் பேசி இருக்கின்றார்கள். அந்த நபர் இங்கு தான் இருக்கின்றார். தகாத வார்த்தையால் பேசியிருக்கின்றார்கள். அருத்தந்தை கண்ணீரோடு இருப்பதையும் தெய்வம் அந்த நபரை மன்னிக்கின்றார். அருத்தந்திரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் அங்கு சொல்கின்றார். அப்படி யாராவது இருந்தால் உடனடியாக நீங்கள் சென்று மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். ஆலயத்தில் பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடி இருக்கின்றது. அருத்தந்தை அங்குமிங்கும் போய்கொண்டிருக்கின்றார். தெய்வம் அவருக்கு துணை நின்று கொண்டு அந்த பணி முடிப்பதற்கான சக்தியும் கிருபையும் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆலயம் சொந்தமாக இல்லாத காரணத்தினால் மிகவும் கஷ்டத்தில் இருக்கின்ற மக்கள் இதோ கண்ணீரோடு வேண்டி இருக்கின்றார்கள். தெய்வம் அவர்களுக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மாண்புயரியவரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தையே கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ.